என்ன சொல்றது இந்த மூணு குறும்பு இது வந்து குறும்பு சொல்றது அதான் முக்குறும்பருக்கான இவருக்கு வாழி தரணும் புறத்தாடுவாங்க. இது வந்து இந்த மூணு விதமான அந்த கர்ப்பத்தையும் பிறந்தவர். இவருக்கு செல்வத்தில் ஒன்றும் குறையே கிடையாது. ஒரு குறுநில மன்னர், அந்த சூரர் ராஜ்யத்தை அவர் ஆண்டவர். கல்வி கேள்விகள்ல இவருக்கு நிகரே கிடையாது. எம்பெருமானாரை விட மேலானவர். எம்பெருமானார் என்ன பண்ணார், சீபாஷ்யம் எழுதினார். சீபாஷ்யம் எழுதும்போது காஷ்மீரில் அந்த பண்டாரத்துக்கு போனார். ஸ்ரீகோஷத்தை கொடுங்கோன்னா சரின்னு அந்த புத்தகத்தை கொடுத்தா. அந்த காலத்தில் வாழைச்சீடு தானே அதை கொடுத்துட்டு நீங்கள் சாயங்காலம் ஆனால் நாங்கள் இதை பிடிங்கிட்டுருவோம், அதுக்குள்ளே நீ எல்லாத்தையும் பார்த்துருவோம் அப்படின்னு சொன்னான். இவர் வந்து ராமானுஜரோட படிக்க முடியல, எல்லாத்தையும் படிச்சு மேலே ஒரு பக்கமாக படிச்சுட்டார். பின்பக்கம் இருக்கிறத அது கூட தான் படிச்சுட்டார். இவர் இங்கே பார்க்கறச்சியே அவர் பின்பக்கமும் சேர்த்து பார்த்துட்டார். அவர் சொல்றார், ஆழ்வான் நான் ஒன்று வச்சிருந்தா சீபாஷ்யம் எழுத போகிறேன், இதில் வந்து நான் ஏதாவது தவறு இழைத்தால், அதாவது முன்னோர்கள் சொன்ன வார்த்தைக்கு நான் மாறுபாடாக ஏதாவது சொன்னால் நீ அதை எழுதக்கூடாதுன்னு ஃபஸ்ட்டு நியமனம். அவருக்கு நன்னா தெரியறத தன்னை விட கூறத்தாழ்வான் இது எம்பெருமானாரை விட கூறத்தாழ்வான் வந்து ரொம்ப கல்வி கேள்விகள்ல ரொம்ப சிறந்தவன் அவனுக்கு தெரியாது. அதனால நீங்க எழுதக்கூடாதுன்னு சொல்றார். சேர்ந்து அவர் ஒத்துக்கிறார். ராமானுஜர் 3 இடத்துல தவறு பண்ணார். முதல்ல சுவாமி சரியில்லை, பூர்வாச்சாரியர் சொல்லலை அப்படிங்கிறார். வெட்டி காலால உதையிறார். சுவாமி என்ன அடிச்சாலும் சரி, என்ன பொண்ணாலும் சரி, நான் எழுத மாட்டேன். நீ இந்த அர்த்தம் இப்படி சொன்னதை நான் எழுத மாட்டேன். என்னோட தெரிஞ்சுக்கணும் அப்படின்லாம் கேட்குறாரு. கோச்சிக்கிறார் ராமானுஜர். ராமானுஜர் கோபத்தை பற்றி அவர் தொடவே பண்ணல. ஏன்னா இப்படி செஞ்சான்னு கேட்குறாரு. சொல்றாரு, சாமி இது வந்து எக்காலத்துலேயும் இருக்க போகிறது, இதுல ஒரு தவறு வந்து எடுத்தோம்னா அது எல்லாம் ராமானுஜர் தவறு பண்ணிட்டாருன்னு சொல்லுவா, எக்காலத்துலையும் சொல்லுவா. அந்த மாதிரி ஆயிடக்கூடாது சுவாமி, அதுக்காக தான் முன்னோர்கள் இப்படி தான் சொன்னாங்கன்னா அந்த 3 வாக்கியத்தையும் அவர் சரி பண்ணிக்கிறார். ஆழ்வான் சொன்னபடியே எழுதிக்கிறார். அவரை என்ன இவர் கடுமையாக பேசி காலால் உரைச்சி எல்லாம் பண்ணாலும் அவர் அதை இல்லை. ராமானுஜர் நேரத்தில் ஒரு குறைன்னு யாராவது ஒருத்தர் வாய் திறந்து சொல்லிடக்கூடாது. அதுதான் முக்கிய நோக்கம். அதனால அதை சொல்லி இது பண்ணார். அதனால அவர் கல்வி கேள்விகளில் குறைஞ்சவர் இல்லை, செல்வத்தில் குறைஞ்சவர் இல்லை, குறுநில பண்ணார். ஆபிஜாத்தியத்தில் எம்பெருமானார் அபிமானிச்சு அப்படி வச்சிருந்தாருன்னா அந்த ஆபிஜாத்தியத்துக்கு குறைவே கிடையாது. அவர் அவ்வியப்பட்டவர் தான். ஒரு ஆத்துல ஒரு பொண்ணை போட்டு அடிச்சுட்டே இருக்கா. அவளோட பொண்ணுதான் அடிச்சுட்டு ராஜா ராத்திரி வேலை போறாரு. போட்டு பார்த்துச்சு அந்த வீட்டுல அந்த பொண்ணு கத்துறது, ஐயோ அம்மான்னு கத்துறது. உள்ளுக்குள்ள போறாரு, எந்த பொண்ணு போட்டு அடிக்கிறீங்க அப்படின்னு. அவ வந்து அவ பேரண்ட்ஸ் கத்தரா என்ன சொல்றான்னா, இந்த சென்னியனுக்கு கல்யாணமே ஆக மாட்டேங்குது, எவனும் பண்ணிக்க மாட்டேங்கிறான், இது தோஷமான ஜாதகம் அப்படின்லாம் சொல்றான். சொல்லிட்டு எங்களுக்கு பெரும்பாடா இருக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுன்ட்டு, கல்யாணம் பண்ணிக்காம எப்படி குழந்தைகளை வச்சுக்கிறது அப்படின்ட்டு அவ போட்டாங்க. அவ்வளவுதானே, நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் பையா, உனக்கு இந்த வரதானே. ஆனா அவர் கல்யாணம் பண்ணிட்டாலும் இல்லற வாழ்வில் ஈடுபடலை. அந்த பொண்ணை அடிக்கிறாங்களே இதுக்காக கல்யாணம் பண்ணிட்டார். அவர் வானப்பிரஸ்தம்னு சொல்லுவார், போய் வயசான காலத்தில் வெளியில் போய் இருக்கிறது இல்லையா, அதை மாதிரி தான் இருந்துட்டார். இதே மாதிரி எம்பார் இருந்தார். எம்பார் என்ன பண்ணார், எம்பார் கல்யாணம் பண்ணி வச்சுட்டார். அவர் கல்யாணம் வேணாம்னு சொல்லிகிட்டே இருந்தார்.
கல்யாணம் பண்ணி வச்சுட்டா. கல்யாணம் பண்ணி வச்ச உடனே அவர் என்ன சொல்லிட்டார், அவரை வந்து நீ உன்னோட மனைவியோட சேர்ந்து குடும்பம் நடந்து அப்படிங்கிற எல்லாரும் சொல்லி பார்க்குறாங்க. அவர் ஒன்றும் கேட்கவே மாட்டேங்கிறார். பிரம்மச்சாரி மாதிரி எப்போ பஞ்சகச்செல்லாம் கட்டிட்டு இருக்கா, நான் பிரம்மச்சாரி மாதிரியா இருக்காரு. அங்கேருந்து கடைசியில் நம்ம என்னடா பண்ணது ஒன்றுமே நமக்கு தெரியலையே அப்படின்னு போய் ராமானுஜத்தை சொல்லுவோம். அவர் சொன்னா இவர் கேட்பார். ஒன்று ராமானுஜத்தை வந்து சொல்கிறார். சொன்ன உடனே அவர் கேட்குறாரு, ஏப்பா நீ உள்ள குடும்பம் நடத்துறது அப்படி ஏப்பா அப்படின்னு. சுவாமி பகல் கண்டேன்னு எனக்கு எப்போதுமே பகலாவே இருக்கேன் சுவாமி, இரவே வரமாட்டேங்கிறதே சுவாமி அப்படிங்கிறார். ராமானுஜ அப்படியே முக்கிச்சு போயிடுறாரு. இது நம்மள எப்போதும் சரி செஞ்சுட்டு எப்போதும் பகலாவே இருக்க அப்படின்ட்டு நீ அப்படியே இருப்பா அப்படியே நியமிச்சுடுறார் ராமானுஜன். நான் இருட்டா இருந்தாலும் குடும்பத்துக்கு கூடி இருக்கிறது எப்போதுமே பகலா இருக்கு. பகல் கண்டேன் எப்போதுமே பகலா இருக்கு. அதனால தான் சாமிங்கிற அவரோட காரணத்தை கொடுத்துட்டு எவ்வாறு சரின்னு சொல்றாரு. ஒருத்தர் மூணு கர்ப்பத்தை பற்றி சொன்னேன். செல்வம் மீதியா இருக்கிறதுனால, படிப்பு மீதியா இருக்கிறதுனால, குலத்துல தான் உசந்தவன்கிற மூணு, இந்த மூணையும் கர்ப்பத்தையும் துறந்தவர் அவர். ராமானுஜன் தந்தைய பாடுறார், அவர் முக்கன் படுத்துறார் அப்படின்ட்டு. அதோட இல்லை, அவர் என்ன பண்ணார், சரி போகிறோம் நம்ம ஆச்சாரியனை போய் ஸ்ரீரங்கத்தில் போய் கைங்கல்யம் பண்ணுறான்ட்டு ஸ்ரீரங்கத்துக்கு வர பெருமாளை பெரிய பெருமாளை சேர்த்து நாங்கள் கைங்கல்யம் பண்ணிட்டு அங்கே இருக்கலாம் அப்படின்ட்டு. அப்போது அவள் தேவிகள் பாவம், ராஜாவாக இருந்தது கொண்டு மன்னராக இருந்திருக்கார். அந்த தேவிக்கு கொஞ்சம் தேவிகளுக்கு வந்து கொஞ்சம் அஜ்ஞானம். அஜ்ஞானம் என்ன, அது பாசத்தால வருது, அறிவில்லைன்னு அர்த்தம் இல்லை, பாசத்தால. அவர் என்ன பண்றா, சுவாமி அப்படியெல்லாம் சாப்பிட்டுருந்தார், சரி இவரெல்லாம் சாப்பிட்றது வேணும்ட்டு ஒரு தங்க கிண்ணிய மறைச்சு தன் மடியில கட்டிட்டு வர்றார். போயிட்டே இருக்கார், காட்டுல போயிட்டு இருக்கார். ஸ்ரீரங்கத்துக்கு நடந்து தானே வரணும், வரச்சேன். அவன் தேவிகள் எனக்கு பயமா இருக்குங்கிறார். என்ன பயம், மடியில கடந்தா வழியில பயம். என்ன பண்ணிருக்கேங்கிறார், இந்த தங்க இது இதை கலந்து சாப்பிட்றதுக்காக வாங்கி தூக்கி அதை தூக்கி காட்டில் தூக்கி போகலாம். ஏற்பட்ட குணமுடையவர் அதையும் திறந்துட்டாரு. அவ்வளோதான், முன்சிபால் ராஜா வந்து எல்லாம் திறந்துடலாம். அதனால் ராமானுஜருக்கு கைங்கரியம் பண்ணியிருக்கிறார். அவருக்கு அவரோட தேவிகளுக்கு என்ன ஆசை அப்படின்னா, ஐயோ ஏற்பட்ட ஞானி இருக்காரு, இவருக்கு ஒரு வாரிசு கிடைக்கலையே அப்படின்ட்டு ரொம்ப வேதனைப்படுறான். அதை வந்து அந்த அம்மாங்க குரத்தாழோட தேவிகள் பெருமாளுக்கையே, பெருமாளே வேறுபட்ட வியக்தி வேற, இவருக்கு போய் வாரிசு இல்லாமல் போகுதுன்ட்டு ரொம்ப வருத்தப்பட்டார். உடனே பெருமாள் என்ன பண்ணா, அன்னைக்கு ராத்திரி அரவணையை கொடுத்து அனுப்பிச்சார். 2 உருண்டை அரவணை கொடுத்து அனுப்பிச்சார். 2 பேரும் அந்த சாட்டா. அவளுக்கு பிறந்தவர்னா பராசரப்பட்டார், வேதவியாசப்பட்டார். இப்போ ஸ்ரீராமாயணத்தில் எப்படி தசரதன் யாகம் பண்ணி அந்த ஆவிஸ்லேருந்து வந்து ராமலட்சுமண பிரதேசத்தில் பிறந்தாலோ, அது மாதிரி ரங்கநாத அரவணைக்கு பிறந்தவ பராசரப்பட்டனும் வேதவியாசம். அவர் ஸ்ரீரங்கநாச்சியார் குழந்தையாவே எடுத்து வளர்க்கலாம். அந்த திருமணத்தோடு இல்லையா, அங்க ஊஞ்சல் கட்டி பட்டரை ஆட்டுவாராம். அவர் என்ன பண்ணார், பட்டர் குழந்தை வீதியில விளையாடிட்டு இருக்கார். இப்படி வீதியில விளையாடிட்டு இருக்கும்போது அங்கேருந்து ஒரு அத்வைதி
அந்த இதுன்னா ஸ்மார்த்தான்னு சொல்லுவாங்களா, கூட்டம் படிக்கிறவன். அவன் வந்து அதில் ஒரு பண்டிதன். அவன் விசேஷமாக ஸ்ரீரங்கத்தில் பல்லாக்கில் ஏறிண்டு உத்தர வீதி சித்திர வீதி சுற்றி வரான். சித்திர வீதி சுற்றி வரான், அடுத்து உத்தர வீதியை சுற்றிட்டான். என்னது அவனுக்கு வந்து இவனை போல உலகிலேயே கிடையாது அப்படின்லாம் பெரிய கொண்டாட்டங்கள்லாம் கொண்டாடுறான். கொண்டாடினவங்க வாசலில் விளையாடிட்டு இருக்க. உத்தர வீதியில் அவள் திருமாளிகை போயிருக்க, அதெல்லாம் அவள் திருமாளிகை. தெற்கு உத்தர வீதியில் இருக்க அவள் திருமாளிகை. அவர் என்ன பண்ணுறார், அங்கேருந்து நீ வந்து சப்ததந்திர முனிவர்க்குன்னு உனக்கு எல்லாமே தெரியுங்கிறாள, எனக்கு நீ பதில் சொல்றியான்னு கேட்குறாரு. 5 வயசு குழந்தை. எனக்கு நீ பதில் சொல்றியான்னு கேட்குற. நீ அந்த குழந்தை என்ன கேள்வி கேட்க போகுதுன்ட்டு அவள் சொல்ற, நீ என்ன வேணா கேள்வி, நான் பதில் சொல்கிறேன், நான் எனக்கு சர்வ ஞானம் உண்டு அப்படிங்கிறான். கிடுகிடுன்னு அவர் என்ன பண்ணார், ஒரு பிடி மணலை அள்ளிக்கிறார். இந்த எத்தனை மணல் இருக்கு சொல்லு, நான் எல்லாம் தெரிஞ்சவன வச்சுக்க, சர்வஜம் பட்டம் விருது ஊதிட்டு வரேன்ல, நீ சர்வஜம் தானே, உனக்கு இதில் எவ்வளோ இருக்குன்னு தெரியும், இது எவ்வளவு சொல்லு அப்படிங்கிறான். அவனுக்கு வந்து அவன் பிரமிச்சு போயிடுறான். இது வந்து எத்தனை எப்படி எப்படி எண்ணிக்கையில் என்னன்னா அவனுக்கு புரியல. இது எண்ணிக்கையில் எப்படி சொல்ல முடியும், அதெல்லாம் ஒவ்வொரு மணலா கவுண்ட் பண்ண முடியுமா? இவர் கேட்ட கேள்விக்கு அவனால் பதில் சொல்ல முடியல. பதில் சொல்லணும்னு நீ என்ன சர்வஜம் பண்ற, கீழே இறங்குன்றார். நான் பதில் சொல்லட்டுமா அப்படின்னாரு. சொல்லு அப்படின்னாரு. ஒரு பிடி மணல்னு உனக்கு சொல்ல தெரியலையே, ஒரு பிடி மணல்னு உனக்கு சொல்ல தெரியாது, நீ என்ன சர்வஜம் பண்ற, சாதாரண அறிவு கூட இல்லை, நீ எல்லாம் தெரிஞ்சவன் சர்வஜன்னு சொல்லிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவனோட கர்ப்பத்தை வாசல்பட்ட ஆக்கினார். அவருக்கு அவர் பங்குனி உத்திரம் பெருமாள் தாயாருக்கு ஏகாந்தமா இருக்கா. அப்ப வந்து பெருமாள் என்ன பண்றார், பிராட்டிகிட்ட இந்த மாதிரி வடாசல் பட்டரை பத்தி தெரிஞ்சுக்கோ அப்படின்ட்டு பட்டரே உள்ள வேறங்கிறார். பட்டர் உள்ளுக்குள்ள போறார், போய் சேர்க்கிறார். வெளியில போங்கிறார், வெளியில போங்கிறார், வெளியில போயிடுறார். உடனே தூக்கி விட்டுங்கவா உள்ள வாங்குறார். நான் உன்னை வெளியில உள்ளவான்னு சொல்லும் போது நீ என்ன நினைச்ச, நான் வெளியில போன்னு சொல்லும் போது நீ என்ன நினைச்ச, அதை சொல்லும் பிராட்டி கேட்கிறார். பிராட்டி அதை கூர்ந்து பார்த்துட்டே இருக்காரு. சுவாமி என்னை உள்ள வாங்கும் போது மாதா பிதா எல்லாம் நீதான் எங்களுக்கு எல்லாம் அப்படிங்கிறதுனால அந்த பாந்தவியத்தோட கூட்ட தாயார் அந்த பாந்தவியத்தோட கூட்ட வெளியில போனோம்னு நீ ஒன்னும் சர்வஜன் ஆயிட்ட, நீ இந்த சுதந்திரன் ஆயிட்ட, பகவான் யாருக்குமே அடங்க வேண்டியது இல்லையா, அதனால உன்னோட இது நீ பெரிய ராஜாங்கிற காமிச்சுட்ட, வெளியில போன்னு சொல்லிட்ட அப்படிங்கிறார். பார்த்துக்கோ இவர் எவ்வளோ இன்டெலிஜென்ஸுங்கிறத பிராட்டிக்கு கூட்டு காமிக்கிறார். அப்பேற்பட்ட மகான் பராசரப்பட்டார். அவருக்கு வந்து இவருக்கு வந்து இந்த அரவணை பெருமானோட அரவணை வாயிலா பிறந்தார். ராமருக்கு எவ்வளவு ஏத்தமோ அதே அளவு ஏத்தம். ஒரு மாண்டர்களுக்காக சாதாரண குழந்தை பிறகுற மாதிரி அவர் பிரச்சனை. அதனால அவருக்கு ரொம்ப ஏத்தம். இன்னைக்கு ஹஸ்த நட்சத்திரம், இந்த ஹஸ்த நட்சத்திரத்தை அந்த கிரக பிரவேசம் வாய்ச்சது ஆச்சாரியர்களுடைய ரொம்ப சிரேஷ்டம். இது அப்படி காட்டில் வந்துட்டு இருக்கார் இல்லையா, அப்போ வர ஒரு பாம்புக்கு நாக்குல குண்டு தைச்சுடாது, அது கஷ்டப்படாது. இங்கேருந்து பார்க்குறாரு நாங்கன்னிட்டு யாரும் கஷ்டப்படுறது போய் அந்த முள்ளை போய் எடுத்து விடுறாங்க. காலத்தை சொல்றாங்க என்னது, எல்லா கும்மம் படைச்ச அனைத்து உயிர்களுக்கும் சமமா இருக்கணும்ட்டார். சொல்ற மனிதாபிமானம்ங்கிறது ஏதோ ஒரு வார்த்தையில அரசியல்வாதிகள் எல்லாம் மனித நேயம் அதையும் மீறி ஒரு பாம்பு அது கட்ட நம்ம செத்து போடுவான், தான் உயிரை பத்தி கவலைப்படல, அது கஷ்டப்படுறேன்னு பண்ண போடும்.
அந்த விலங்குகளுக்கு கூட ஊர்வலம் இதுக்கெல்லாம் கூட பண்ண போதும் அவரோட இந்த மனித நேயம் ஈடுகட்டவே முடியாது. இதுதான் இவர் இதுல திருவாய்மொழியில இந்த பாசுரத்துல என்ன பாசுரம்னா இந்த நஞ்சியர் ஒரு கிளி வளர்த்துன்னு இருக்கார். தினம் அதுக்கு பால் காரம் எல்லாத்தையும் கலந்து வைப்பார், பாலாடம் கலந்து வைப்பார். அவர் வந்து வயசாயிடுத்து, அவர் காரியத்தையே அவதாரம் பண்ணிக்க முடியல, ஒன்றும் முடியல. இவர் என்ன சொல்றாரு உடனே, நாளை உனக்கு இன்னடிச்சல் வைப்பாலே நாளாயே, நான் போயிட போறேன்ப்பா, போய் நாளைக்கு உனக்கு யார் சாதம் போட போறா, போய் அவளை போய் பாருன்னு அந்த கிளிக்காக சொல்றாரு. இதுதான் மனிதனை அந்த கிளிக்கு இறங்குற இருக்கணும். பழக்கிற அத்தனை பேருக்கு என்ன எண்ணம் இருக்குன்னா, குருமம் படைச்சது எல்லாரும் ஊரத்தழுவான்னு சொன்ன மாதிரி இந்த பாம்பும் சரி, இந்த கிளியும் சரி, மரம் மட்டை எதுவுமே எல்லாம் இறைவனால படைக்கப்படுது. அதுக்கெல்லாம் உயிர் இருக்கு. உயிர் இருக்குங்கிறது நமக்கு சாட்சாத்தா தெரியறது. நம்ம மாதிரி மூச்சு விடுறது அதெல்லாம் நமக்கு தெரியலையே தவிர, ஒரு மரம் இருந்தது சின்ன சின்ன முளைச்சுட்டே வருது, அப்புறம் காய் காய்க்கிறது, அதனோட பலன்லாம் இருக்கு இல்லையா, அதை வச்சு அது உயிர் வாழுது. நாம வந்து எல்லாத்தையும் ஒரே மாதிரி நடந்துக்குதுங்கிறது தான் அந்த மனிதனை அதை வந்து கூறத்தாழ்வான் பின்பற்றினார். இவர் நஞ்சியர் அந்த அந்த கிளியை பார்த்து சொன்னார். கிளியை பார்த்து, நான் நாளைக்கு போயிடுவேன், உனக்கு யாராவது சாப்பாடு கொடுக்குறத போய் பாருது அப்படின்னா அந்த கிளிகிட்ட சொல்றேன். அதை மாதிரி இறைவனால் பிறக்கப்பட்ட எல்லாரும் இது அதுன்னு இல்லை, மனிதர்களை மட்டும் இல்லை, விலங்குகள், பறவைகள், மரங்கள் எல்லாம் எல்லாம் ஒண்ணுங்கிற அந்த ஞானம் வந்தாதான் அவன் பரம ஞானி ஆயிடுறான். அது நம்ம பூர்வாச்சாரிகள்லாம் இருந்தது. அதுக்கு அது நஞ்சியர் ஒரு உதாரணம். இவர் எனக்கு தெரிஞ்சது 2 தான். அதனால இன்னும் எவ்வளோ இருக்கோ சொல்ல முடியாது. அதனால அதை வந்து நாம பிரம்மத்தால் படைக்கப்பட்ட நாம் அனைவரும் ஒன்று. அது வந்து இது ஒரு செடியே அப்படின்ட்டு ஆசனம் அப்படின்னு போடக்கூடாது. அது கொஞ்சம் அல்பமானது தானே, எறும்பு அல்பமானது தானே, நிறைய காலை வச்சு சொல்லக்கூடாது. அதுவும் நம்ம மாதிரி ஒரு உயிர் தானே, சரி அதுக்கு நம்மளால முடிஞ்சா 4 அரிசி போடணும், அவ்வளோதான். கூடிய மட்டும் நாம காலையில் வச்சு போகும்போது அதெல்லாம் கொல்லாம பார்க்கணும். நம்ம கால் தவறி கூட அது மேலே பண்ணக்கூடாது. இதுதான் இந்த மனிதனை. இது இருந்துட்டோன்னா அவன் வந்து பெரிய வேதாந்தி ஆயிடலாம். அதனால அந்த மனிதனையும் எல்லாருக்கும் வரணும். மனிதர்களுடைய ஒருத்தருக்கு ஆகல, ஒண்ணு போகலங்கிறது இருக்கு. அதுவே கூடாது. மரம் இது ஒரு மரம் இருந்ததுன்னா சரி பாவம் நம்ம சும்மா தானே இருக்கோம், இந்த அது கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு போகலாம், பாவம் நம்மளால நீங்க முடிஞ்சு நம்ம தண்ணி விட்டுட்டு போகலாங்க. இந்த செடி படர முடியாம இருக்கா, இது மேலேயாவது இப்படி இது விட்டு பண்ணிட்டு போகலாமே. அது அப்படிங்கிற அந்த மனிதனையும் கட்டாயம் வரணும். அதுதான் பிரம்ம ஞானம். பிரம்மம் என்னதுன்னு அறியறதுக்கு முன்னாடி கிடைக்கக்கூடிய ஞானம் அதுதான். அதனால்தான் பாரதியார் பாடினார், அவன் பிரம்மஞானி. காக்கை குருவிகள் எங்கள் சாதினா, இந்த ஜாதியை எல்லாம் வச்சுக்காது சொல்லலாம். அவன் பிரம்மத்தால படைக்கப்பட்டது எல்லாமே ஒண்ணுங்கிறத சொல்லலாம். இவ இதை எடுத்துட்டு இந்த அரசியலுக்கெல்லாம் பயன்படுத்தலாம். இப்ப சமூக நீதி இப்ப சமூக நீதி பத்தி பேசுறாங்க. அதெல்லாம் அப்புறம் வைஷ்ணவ சம்பிரதாயத்துக்கு
இதுதான் நம்ம அது குறைந்தது தேடா இருந்தா கூட அதை நம்ம கடிக்க வந்தா கூட அதை தூக்கி பண்ணுமே தவிர அதை அடிச்சு கொள்ளது வரலாம் 2ஆம் பட்சம் தான். எல்லாத்தையும் வராட்டியும் ஒன்றும் நமக்கு பயமா இருக்குன்னு அதை கொண்டு விடுறோம். ஆனா இறைவனால் படைக்கப்பட்டது நாம யாரையும் எதையும் ஒரு எறும்புக்கு கூட நம்மளால ஒரு சாவு அது மாதிரி அதுதான் பிரம்மஞானம். அசத்தோட நட்சத்திரோட உயர்வு எங்களுக்கு ஏதாவது நல்ல வார்த்தை 2 சொல்லுன்னு சொல்லுவீங்க இல்லையா? அது மாதிரி இது வந்து ஒரே சப்ஜெக்ட் ஆரம்பிச்சு அதுல முடியல. இது தெரிஞ்சது மனசுல பட்டதெல்லாம் அப்படி வரிசையா சொல்லிட்டே வந்தது. சுவாமிகளுடைய இந்த சொல்லுதான் எங்களுக்கு பெரும் பாக்கியம். இந்த உங்க திருவாக்குல வரணும். பெரியவாழ்க்கை கேட்டது அவ்வளவுதான். அதுல 100 கேட்டோம்னா ஒரு 5 or 10 நிற்கிறது. அந்த 5 or 10 நிற்கிறது நமக்கு சமயம் கிடைக்கணும். அது நமக்கு அந்த சமயத்தை ஞாபகம் சொல்ல வரணும். ஏதோ இன்னைக்கு ஏதோ அந்த அர்த்த நட்சத்திரத்தை பத்தி சொல்லலாம் அப்படிங்கிறதுக்காக தான் அதில் முக்கால்வாசி கூறத்தாழ்வான் பெருமை தான் சொன்னேன். அவரோட இவரான பராசரப்பட்டார். அப்புறம் அந்த மனிதநேயம்ங்கிறதுக்காக இவர் கூறத்தாழ்வான் நஞ்சியர் இதை சொல்லியிருக்கிறார். ஆச்சரிய வைபவம் நிறைய சுவாமி நிறைய